உனக்கு ஒரு தரிசனம் இருக்குமானால், உன்னுடைய இலக்கை நிர்ணயிப்பாயானால், அந்த இலக்கை அடையும் வரையிலும், அந்த இலக்கை நிறைவேற்றி செய்து முடிக்கும் வரையிலும் நீ ஓய்ந்திருக்க கூடாது. கர்த்தர் 6 நாள் வேலை செய்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருக்கிறதற்கு முன்பாக தம்முடைய கிரியைகளை எல்லாம் நிறைவேற்றி செய்து முடித்து ஓய்ந்திருந்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதுவரையிலும் நாம் என்ன செய்யக்கூடாது? ஓய்ந்திருக்கலாகாது. அப்ப கவனிக்கணும், 6 நாள் நமக்கு வேலை செய்ய கொடுக்கப்பட்ட நாள். ஆமென். அப்ப 6 நாட்கள் என்பது சோத்திரம் நமக்கு எதை குறிக்கிறது என்றால், அது எத்தனை வருடங்களாய் கூட ஆகி இருக்கட்டும், உன் இலக்கை நீ அடைகிறதற்கு போராடுகிற காலம். சோத்திரம் இப்பொழுதும் ஒன்றும் தாமதமாகி விடவில்லை. எல்லா ஹோப்பும் நீ இழந்துட்டாலும் கூட உனக்குள் தரிசனம் இருக்குமானால் உன் இலக்கை நோக்கி இன்று நீ தொடங்கலாம். அதை நிறைவேற்றி முடிக்கும் வரையிலும் ஓய்ந்திருக்காதே.